FM 101.3 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று குறிப்பாக உலகில் பதட்டம் நிறைந்த ஒரு நாடாக இருக்கின்றது. காரணம், இஸ்ரேல் எப்பொழுது தாக்குதல் நடத்த என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் இப்பொழுது இஸ்ரேல் ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் உலக பங்குச்சந்தையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக எரிபொருள் மற்றும் தங்கத்தினுடைய விலை திடீரென அதிகரித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் முன்னர் பல நாடுகளும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தன. தாக்குதலை நடத்தாமல் ஒரு அமைதி போக்கை கடைபிடிக்குமாறு இஸ்ரேலிடம் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் அதற்கு செவிசாய்க்கும் நிலையில் இஸ்ரேல் இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலை நிலவியது. ஆனால் இப்பொழுது அந்த நிலை இல்லை என்ற ஒரு தகவல் தான் இந்த தாக்குதலின் மூலமாக வெளியுறவுக்கு கூறப்படுகின்றது. சுரேஷ் தர்மாவை காலை வேளையில் சந்திக்கின்றோம். சுரேஷ், இது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என்ன விடயத்தை சொல்ல விரும்புகிறீர்கள்? வணக்கம் ராம், வணக்கம் நேர்களே. குறிப்பாக இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் நிச்சயமாக இஸ்ரேலின் திறனை வெளிப்படுத்துவதற்கான தாக்குதலாகவோ அல்லது இஸ்ரேல் தனது பலத்தை அங்கே அழிவை ஏற்படுத்துவதற்கான தாக்குதலோ இன்னமும் அறியப்படவில்லை. இரண்டு தரப்புமே இந்த தாக்குதல் என்பது நிச்சயமாக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அடையாள தாக்குதலாகவே அறிவித்திருக்கின்றன. குறிப்பாக இது குறித்த அறிவிப்பை இஸ்ரேல் கூட அமெரிக்காவுக்கு வழங்கிவிட்டே செய்திருந்தது. இன்னும் அமெரிக்காவின் கருத்துப்படி ஒரு ஏவுகணை தான் அவர்களுடைய அந்த இசஃபான் என்கின்ற பெரிய நகர் மீது நடத்தப்பட்டிருந்ததாகவும், ஆனால் அது பெரிய அழிவுகளை ஏற்படுத்தவில்லை என்கின்ற செய்திகளையும் பல ஊடகங்களும் தெரிவிக்கின்றன. ஆனால் ஏற்கனவே ஈரான் இந்த தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் கூறியதை அடுத்து ஒரு ஆயத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் இந்த ஏவுகணை பாதுகாப்பு பொறிமுறையை வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேல் தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக பார்க்கலாமா? இப்பொழுது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்தின்படி அது அவ்வாறுதான் இருக்கின்றது. அங்கே பல கட்சி அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் இது ஒரு வெட்கக்கேடான தாக்குதல் என்று. இப்ப இது எதிர்கட்சி தலைவர் கூறுகின்றார் அந்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால், இல்ல பதவி நீக்கப்பட வேண்டும், பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்ரேலினுக்கான ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று. அமெரிக்கா இந்த தாக்குதல் குறித்த தகவல்களை ஈரானுக்கு அறிவித்ததா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் ஈரானிய தகவல்களின்படி ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன, ஆளில்லா விமானங்கள் மூலமும் அவை எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதுதான் வருகின்ற செய்தியாக இருக்கின்றது. எனினும் ஈரான் என்பது ஒரு கட்டுக்கோப்பான அல்லது இரும்பு கரம் கொண்ட தேசம். அங்கே நடைபெறுகின்ற விடயங்கள் என்பது தெரிய வர முடியாதவை. ஆனால் இந்த இஸ்ரேல் இந்த தாக்குதலின் மூலம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த நகரம் தான் பல அணு ஆயுத மின் நிலையங்களை கொண்டதாகவும், பல ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் தளங்களை கொண்டதாகவும் மற்றும் பல படைத்தளங்களை கொண்டதாகவும் இருக்கின்றது. ஈரானின் பல படைத்தளங்களும் இந்த நகரில் அமைந்துள்ளன. எனவே அந்த நகர் தங்களின் தாக்குதல் புள்ளிக்குள் இருக்கின்றது என்கின்ற செய்தியானது இஸ்ரேல் கொடுக்கின்ற ஒரு பலத்த ஒரு சான்றாக அமையும் அவர்களுக்கு. எங்களால் உங்களை சாதாரணமாக தாக்க முடியும் என்று. மறுபக்கமாக பொருளாதார ரீதியில் ஆமாம், இந்த எரிபொருளின் விலை என்பது சுமார் இந்த பேரலுக்கு 2 வீதம் கூடியிருக்கின்றது. தங்கத்தின் விலை என்பது அதிகமாக கூடுகின்றது. உலகம் இவ்வாறான ஒரு போர் ஏற்பட்டால் அதன் மூலம் ஏற்பட போகின்ற பொருளாதார நெருக்கடிக்கு தயாரா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுதே இந்த பொருளாதார பண வீக்கத்தால் பல நாடுகளும், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வட அமெரிக்க நாடுகள் மாத்திரமல்ல, ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் பெரிய சிக்கலில் மாட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆப்பிரிக்காவின் பெரிய நாடான நைஜீரியா தனது வாழ்நாளில் என்றுமே சந்தித்திராத ஒரு பணவீக்கத்தை சந்தித்திருக்கின்றது. பொருட்களின் விலை என்பன பன்மடங்கு அதிகரித்து அங்கே மக்கள் ஒரு பெரிய சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அதற்கு அந்த மானியங்கள் எல்லாம் நிப்பாட்டி விட்டார்கள், எரிபொருள் போன்றவற்றிற்கு கொடுத்த மானியங்கள். எனவே உலக பந்தின் பல நாடுகளும் இவ்வாறான நிலையில் இருக்கின்றது. கனடா கூட ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றது, பணவீக்கம் அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்காவில் அப்படி. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு பெரும் போர் ஏற்பட்டால் நிச்சயமாக இது பெரிய ஒரு பாரிய நெருக்கடிக்கான சந்தர்ப்பமாக அமையும் என்றதை காரணமாக காட்டி பல நாடுகளும் இந்த இரண்டு நாடுகளையும் இதில் அமைதி போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அது நிச்சயமாக நடைபெறும். ஏனென்றால் இப்போது இந்த தாக்குதலின் போது அவதானிக்கப்பட்ட ஒரு விடயம், அமெரிக்கா தான் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்படவில்லை என்பதை பகிரங்கமாகவே அறிவித்திருக்கின்றது. தாக்குதலின் விளைவு என்ன என்பது குறித்து அது மௌனமாக இருந்தாலும்
தான் இந்த தாக்குதலுக்கு சம்பந்தமும் இல்லை, அனுமதியும் இல்லை என்பதை அது தெரிவிக்கின்றது. ம்ஹ்ம். இவ்வாறான நிலைமை ஒரு ஒரு அதாவது ஒரு அவதானத்தை பேணுகின்றார்கள் என்று நாங்கள் குறிப்பிடலாம் தான். ம்ஹ்ம். இதே நேரத்தில் இப்பொழுது ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். இவ்வளவு உலக பதட்டம் நிறைந்த ஒரு சூழலில் இலங்கைக்கான முக்கியத்துவத்தை வழங்கி அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. உமா ஓயா என்ற திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இப்பொழுது அவர் செல்ல இருக்கின்றார். ஏற்கனவே அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கையின் மீது கொஞ்சம் கோபம் கொண்ட நிலை காணப்படுகின்றது. இதற்கு இந்த விஜயத்தை தடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் இருந்தாலும் இலங்கை அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இந்த சூழலில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு ஈரானிய ஜனாதிபதிக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்ற தகவலையும் இலங்கை அரசு வெளியிட்டிருக்கின்ற சூழலில் ஈரான் ஜனாதிபதியினுடைய இந்த விஜயம் என்பது தற்காலத்தில் உலக நாடுகளுக்கு என்ன செய்தியை சொல்ல போகின்றது? இது ஒரு சிநேகபூர்வமான சந்திப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றா, அல்லது பிராந்திய வல்லரசுகளுக்குள் இலங்கை ஈரானோடு கைகோத்திருக்கின்றது என்பதை ஒரு செய்தியாக கூறுவதற்கான முனைப்பு என்று சொல்லலாமா? இதில் உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முதல், அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த சிறிய தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முதலே போடப்பட்ட ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருந்தது. எனினும் இவரது விஜயம் என்பது நடைபெறுமா என்பது இப்பொழுது பல மில்லியன் டாலர்கள் பெறுமதி வாய்ந்த கேள்வி. ஏனென்று சொன்னால், இலங்கையை ஒரு தாக்கு மையமாக எடுத்து மொசாட் போன்ற அமைப்புகள் கூட அவரை இலக்கு வைக்கலாம். இவ்வாறான நிலையில் அவரது பயணம் அமையுமா என்பதை பொறுத்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்றால் இப்பொழுது நிலைமையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர் பயணிப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்தையுமே மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கை தரப்பும் அதற்கு தயாராகி வருகின்றது, ஈரானிய தரப்பும் தயாராகி வருகின்றது. ஈரானுக்கும் இலங்கைக்குமான உறவு என்பது நீண்ட நெடுநாள் உறவாக இருக்கின்றது. எனவே அதாவது அவர்கள் இவ்வாறு ஒரு பக்கசார்பான அல்லது ஒரு பிராந்திய ஒரு வல்லரசாக மாறுகின்ற காலத்திற்கு முற்பட்டதாகவே இருக்கின்றது. எண்ணெய் சுத்திகரிப்பு போன்ற நிலைகளில் எல்லாம் அவர்கள் பெரிய உதவிகளை இலங்கைக்கு செய்திருக்கின்றார்கள். எனவே சில வேளைகளில் இந்த விஜயம் என்பது முக்கியப்படுத்தப்படும். எவ்வாறு என்று சொன்னால், அவர்கள் கூட இந்த நாடுகளுடனான தொடர்பாடல்களை வைத்திருக்கின்றார்கள் என்று. இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், ரஷ்யா இந்த விடயத்தில் கூறியிருக்கின்ற விடயம், இந்த ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் 2 தரப்பும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று. அதற்கான காரணம் என்ன? ரஷ்யாவிற்கு பெரிய ஒரு ஆயுத பங்காளியாக, ஆயுத பங்களிப்பு வழங்குகின்ற நாடாக இருக்கின்ற நாடுகள் ஈரான் முக்கியமானது. அவர்களுடைய ஏவுகணைகளும் மற்றும் ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்களும் தான் உக்ரைனின் மீதான தாக்குதல்கள் போன்றவற்றுக்கு பயன்படுத்துகின்றன. எனவே இவ்வாறான ஒரு விஜயத்தின் பொழுது ரஷ்யா இவ்வாறான நடைமுறைகளை அவர்கள் அறிவுறுத்தும் போன்ற செயற்பாடுகள் எல்லாம் இங்கே தங்கி இருக்கின்றன. ஏனென்றால் அதற்குரிய பாதுகாப்பு என்பது ஈரான் பாதுகாப்பு படையால் வழங்கப்பட முடியுமா என்பது பெரிய கேள்வி. ஒரு உளவு அதாவது இந்த இஸ்ரேலிய உளவுப்படை போன்றவற்றின் செயற்பாடுகள் எல்லாம் கண்மூடி திறப்பதற்குள் நடந்துவிடும் போன்று. இப்ப இதற்கு உதாரணம், மிகப்பெரிய உதாரணமே சிரியாவில் நடத்தப்பட்ட அவர்களுடைய கான்சுலேட் கட்டிடம் மீதான அந்த ஒரு துளியும் பிசகாத தாக்குதல், அந்த கட்டிடத்தை இலக்கு வைத்து. இவ்வாறான நிலையில் இந்த பயணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இது பெரிதாக பார்க்கப்படும். இது சாதாரணமாக அல்ல, உலக அளவில் பெரிதாக பார்க்கப்படும். இலங்கை முக்கியத்துவப்படுத்தப்படும். ஆனால் இலங்கைக்கு இதில் உள்ள சாதக பாதகங்கள் என்பது அளவிடப்பட வேண்டியது ஒன்றாக அமையும். என்று சொன்னால், இலங்கைக்கு ஆதரவாக இருக்கின்ற சீனா கூட ஈரானிய தரப்பை ஒரு ஆதரிக்கின்ற நாடு. எனவே இது ஒரு இலங்கை இந்த விவகாரத்தில் சிக்கப்படுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆமாம் சுரேஷ், நீங்கள் கூறிய விடயத்தோடு தொடர்புபடுத்தி இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுடைய தூதுவர்கள் வெளிப்படையாகவே இதற்கு தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கின்ற சூழலில் இப்பொழுது இந்த தூதரக உறவுகள் என்பது ஏற்கனவே ஒரு முருகல் நிலையை அடைந்திருக்கின்ற சூழலில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவினுடைய இந்த கோரிக்கையை நிராகரிப்பதை எவ்வாறு இந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றன? இது உண்மையில் நாங்கள் இன்னும் சற்றே பொறுத்திருந்து விவாதிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். ஏனென்றால் இந்த அடையாள கண்டனங்கள் என்பன தெரிவிக்கப்படுகின்றன. இதற்கு மேலான கண்டனங்கள், ராஜாங்க கண்டனங்கள் கூட இங்கே தெரிவிக்கப்படலாம். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இப்படி குறிப்பிடுங்கள்.
போரின் போது இலங்கைக்கு உதவியது பெரிதாக ஆரம்பிச்சு சொன்னால் அது இஸ்ரேலாகத்தான் இருக்க முடியும். அவர்களுடைய ஆயுத தளபாடங்கள் தான் அங்கே போரரங்கில் பெரும் பங்கை வகித்தன. கெஃபீர் மற்றும் டோரா போன்ற ஆயுதங்கள் தான் அங்கே பெரும் பங்கை வகித்திருந்தன. அவ்வாறான ஒரு நாடு இவ்வாறான ஒரு விவகாரத்தை எவ்வாறு அவர்களுக்கான உள் செய்திகள் மூலம் தெரிவிக்க போன்றது போன்ற விடயங்கள் எல்லாம் தொக்கி நிற்கின்றன. எனவே நாங்கள் இந்த விடயம் என்பதை, அதாவது சாதாரண அடையாள கண்டனங்களை விடுத்து மேலதிகமான விடயங்கள் இங்கே நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அவை சில வேளைகளில் அங்கே உள்ள இலங்கையில் உள்ள உள்ளக கட்சிகளின் மூலமாக கூட தெரிய வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. சரி, இப்பொழுது இஸ்ரேல் மேற்கொண்ட இந்த ஏவுகணை தாக்குதல் ஒரு தாக்குதலாக பார்க்கப்பட்டாலும் இப்பொழுது தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு அச்ச சூழ்நிலையை இந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. எவ்வாறான ஒரு அமைதி காக்கப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அல்லது தொடர்ந்து இந்த ஒரு ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பலமுனை தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா? இது உண்மையிலேயே இரண்டு கோணங்களை கொண்டது. ஒன்று, இது எவ்வாறு முஸ்லிம் நாடுகளிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த போகின்றது என்கின்ற கேள்வி பலருக்கும் ஏற்படுத்தும். அவ்வாறான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினால் இஸ்ரேலுடைய இருப்பு, அங்கே அதற்குரிய பாதுகாப்பு எவ்வாறு அமையும் என்கின்ற விடயம் இன்னும் ஒரு விதமாக அமையும். மறுபக்கமாக இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்ந்தால், இவ்வாறான அழிவுகள் தொடர்ந்தால் அகதிகளை ஏற்றுக்கொள்ள அல்லது அகதிகளை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக மத்திய கிழக்கு மாறிவிடும். இப்பொழுது காலம் கொடுத்த ஒரு கொடையாக கூட இருக்கலாம். மாறுபட்ட உலகம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக பார்த்தீர்களானால் தற்பொழுது இந்த வட அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பான்மையான அகதி கோரிக்கையாளர்களாக அரபியர்களும் இஸ்லாமியர்களுமே வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான ஏற்றுமதிகளையும் அவர்களுக்குரிய வழிபாட்டு தலங்களை நாங்கள் எங்கும் இப்பொழுது புதிதாக அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு தலங்கள் கட்டுவதையும் அவற்றின் இருப்புகளையும் நாங்கள் காண்கின்றோம். அவ்வாறான ஒரு நிலையில் இன்னும் அவர்கள் அவ்வாறான ஒரு அதிகரிப்பை, அதாவது அகதி அதிகரிப்பை அல்லது அகதி ஏற்றுமதியை செய்கின்ற பகுதியாக மத்திய கிழக்கை மாற்றுவதை அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய தேசங்கள், ஆசிய தேசங்கள் கூட விரும்பாது. ஏனென்றால் அவை அந்த நாடுகளுக்கு இந்த மக்களை செல்ல வழிவகுக்கும். அவ்வாறு வழிவகுக்கின்ற போது அவர்கள் அங்கே பல்கலாச்சார குழுமத்தில் கலந்து அவை தங்களுடைய கிறிஸ்தவ அடையாளங்களை இழக்கின்ற நிலை கூட ஒரு நாளில் வரலாம். என்றால் அந்த சனத்தொகையின் ஏற்றுமதி, அதாவது அந்த அகதிகளாகவோ படித்தவர்களாகவோ இது அல்லது தேவையின் கருதியோ ஒரு பெரிய போர் ஏற்படும் பொழுது நாடுகள் எல்லாம் அவர்களை ஏற்பது என்பது சாதாரணம். அவற்றின் போது ஏற்படுகின்ற நிகழ்வுகள் என்பன ஒரு பாரிய மாற்றத்தை இந்த மேற்குலகில் கொண்டு வரும் என்கின்றதை கண்டறியப்பட்டுள்ளது என்றதை விட அவ்வாறானவற்றிற்கு அவர்களை உதவி செய்கின்றார்கள். அதை எவ்வாறு கூறலாம் என்றால், இஸ்ரேலிற்கு தாக்குவதற்கான ஆயுதங்களை வழங்கும் அமெரிக்கா மறுபக்கத்தால் அவர்களுக்கு சாப்பாட்டையும் வழங்கி கொண்டிருக்கும், அவர்கள் பட்டினியில் போகின்ற பொழுது. அதே போன்று நாங்கள் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்போம் என்று கூறுகின்ற அமெரிக்கா அதே தீர்மானம் அங்கே வரும் பொழுது அதற்கு வெட்டு வாக்கை பாவித்து அதை நிறுத்துகின்ற நாடாகவும் இருக்கும். எனவே இந்த இரண்டு பக்கமும் இவர்கள்தான் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அதாவது மனிதாயமான வகையில் உணவு வழங்குவதாக இருந்தாலும் அமெரிக்காவே இருக்கிறது. அதே மனித உயிர்களை கொல்வதற்கு குண்டுகளை வழங்குவதும் அமெரிக்காவாக இருக்கின்றது. இந்த திரிசங்கு நிலையிலிருந்து அவர்கள் சற்றே விலக வேண்டிய தேவையை தற்போதைய நிலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் அறுதியாக கூறலாம். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விரிவான தகவல்களை வழங்கியீர்கள். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.